கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. இந்தன் இயேசுவின் அன்பதையே எண்ணும் வேளையில் ஆனந்தமே, கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால் மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே. இந்தன் இயேசுவின் அன்பதையே எண்ணும் வேளையில் ஆனந்தமே, அழைத்த பாதையில் தளர்ந்த வேளையில் அன்பின் மொழியால் பேசினாரே, புது ஜீவனும் நிறைவாய் அளித்ததினால் புண்ணியனை போற்றிடுவேன். இந்தன் இயேசுவின் அன்பதையே எண்ணும் வேளையில் ஆனந்தமே, நிறைந்த ஜோதியாய் திறந்த வானிலே நீதி சூரியன் தோன்றிடுவார், மறுரூபமே அடைந்தே பறந்திடுவேன் மற்றற்ற பேரின்பமுடன். எந்தன் இயேசுவின் அன்பதையே எண்ணும் வேளையில் ஆனந்தமே. கொலோசியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். Colossians 4:4. With all praying also for us, that God would open unto us a door of utterance to speak the mystery of Christ, for which I am also in bonds, that I may make it manifest as I ought to speak. இது எப்படின்னா, இந்த 3-4 வசனங்கள் அது கோர்வையாக வருகிறது. It's actually you have to read 3rd and 4th verse together. கிறிஸ்துவினுடைய இரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். The gospel must be clearly revealed. Paul asked for prayer so he can make the message manifest. 4th verse நம்ம வாசிக்கிறோம், that I will make it manifest. The word manifest here means clear and understandable. மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக எனக்காக தேவன் வழி வாசலை திறந்தருளும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறத பார்க்கிறோம். ஸோ we need to pray for God's servants. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கர்த்தர் ஊழிய வாசல்களை திறந்தருளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் நம்ம ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். We should not only pray that God should use them on Sundays. Of course, Sunday is the Lord's day. They will be preparing the messages. Apart from that, God has to use them by giving them the word in their mouths and speak to the people. இப்போது பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கொர்நேலியு அவங்க வீட்டில் ப்ரே பண்ணுறாரு. he was a Italian, he was a centurion, 100க்கு அதிபதி என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். he had so many soldiers under him. இப்போ அவருக்கு சுவிசேஷத்தை தூதனே சொல்லியிருக்கலாம். ஆனால் தூதன் என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுரு கிட்டக்க போய் பேதுருவை வரவழைத்து அவர்கிட்டக்க அவர் மூலமாக சத்தியத்தை கேள் என்று சொல்லப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ தட்ஸ் how we have to pray. Also we see Philip telling the gospel to the Ethiopian eunuch. அது மாதிரி அந்த பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க, பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை லீடர்ஷிப்பில், அது மாதிரி எங்கே பெரிய பதவியில் இருக்கிறவங்க, those who can influence the society, so they must be taught the word of God. Speaking the word is our responsibility. கர்த்தருடைய வசனத்தை நம்ம பிரசங்கிக்க வேண்டும். Paul says, as I ought to speak. Preaching the truth is not optional for those who are called by God. நான் தான் பவுலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் he had to face lot of persecutions.
அப்பொழுது ஆண்டவரே ஒரு தூதன் வந்து சொல்கிறாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. So even though the situation was worse, God never said you don't speak. Now there are so much tribulation going on, don't tell the word. God never says that. God sends his angel and strengthens him and says, you speak, I have much people in this city. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். Believers have a duty to speak God's truth faithfully and boldly even when it is difficult. நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், 2 நாளாகமத்தில் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 17வது அதிகாரம் turn your Bibles to 2 Chronicles chapter 17 and verse 9. Here we see the reign of Jehoshaphat. யோசபாத் ராஜாவுடைய ஆட்சியிலே என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். We read in 9th verse, and they taught in Judah and had the book of the law of the Lord with them and went about through all the cities of Judah and taught the people. It was under the command of King Jehoshaphat. The princes, Levites and priests were sent throughout the land. 17:9 நம்ம வாசிக்கிறோம், இவர்கள் யூதாவிலே உபதேசித்து. எவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது வசனம், அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெத்தனியேலையும் மிகாயாவையும் இவர்களோடைய கூட லேவியர். அந்த லேவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செமாயா, நெத்தனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களுடைய கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். So the princes, the Levites and the priests, all 3 groups of people were sent by King Jehoshaphat to go all through the land. They were roaming all through the land. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்த ஜனங்களுக்கு போதித்தார்கள் என்று பார்க்கிறோம். They carried the book of the law with them. They went from city to city teaching the people and they were sent by the king himself. ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ஆண்டவருடைய அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் தேவனை அறிந்தவர்களானால் அப்படிப்பட்ட தேசத்தை சந்திப்பது என்பது எளிதாக கைகூடி வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனையே அறியாத ராஜாக்கள் கூட, புறஜாதி ராஜாக்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துவதற்கு உதவி இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு உதவியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். we see Nebuchadnezzar, we see King Darius, we see King Cyrus. All these were pagan kings, but they were instrumental in blessing the people of God with the word of God. They blessed the community with God's truth. So effective ministry is done when the wisdom for the right words is in the mouth of the preacher. அதனால் இங்கே பார்க்குறோம், to speak the mystery of Christ for which I am also in bonds. ஊழியக்காரர்களுக்கு எத்தனையோ விதமான கட்டுகள் இருக்கும். அதனால தான் பவுலுக்கு சொன்னாங்க, பவுலே சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகிலும் இவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறபடி அவர் கேட்குறதெல்லாம், ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ் தட் காட் ஷுட் கிவ் அஸ் த utterance. God would open unto us a door of utterance to speak the mystery of Christ. கிறிஸ்துவின் ரகசியத்தை நாங்கள் பேச வேண்டிய பிரகாரமாய் பேச எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. ஸோ திஸ் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we need to pray for the servants of God that they should deliver the word of God with the anointing. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வேளையில் கூட கர்த்தாவே கர்த்தருடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையை பேச வேண்டிய பிரகாரமாய் பேச உம்முடைய வார்த்தைகளை நீர் வாயிலே அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே தேசத்தில் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவரே லார்ட், we pray for those in authority, Lord, that they should have the discernment to do what is right in your sight, Father. It's not what they feel is right, but they should do what is right in your sight, Lord Jesus. Hallelujah. Thank you, Father. ஆண்டவரே அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் நீங்கள் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போ ஊழியர்களுக்கும் உங்களுடைய வாயில் ஆண்டவரே அவருடைய வாயில் உங்களுடைய வார்த்தைகளை அருளும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.